Hello students, welcome back to our channel மாணக்கர் ஆசிரியர். So 10th standard students நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஷின் பேப்பரில் கூடிய கொஷின்லாம் கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. 2 மார்க்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதில் 7 மார்க் கொஷின் இருக்குது. நவீன ஆவர்த்தன அட்டவணையில் அடங்கியுள்ள 9 குடும்பங்கள். உலோக கலவை என்றால் என்ன? உலோக கலவையின் சிறப்பம்சங்கள். ரசக்கலவை என்றால் என்ன? ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போட்டிருக்கிற கொஷினில் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. பற்குழியினை அடிக்க பயன்படும் உலோக கலவை எழுதுக. உலோக கலவை உருவாக்குவதற்கான காரணங்கள். அதே மாதிரி மர உலோக கலவையில் உள்ள தனிமங்களை எழுதுக. உலோக கலவையோட வகைகள். காப்பர் கலவைகள் மற்றும் அதன் பயன்களை எழுது. அலுமினிய கலவைகள் ரொம்ப முக்கியம். உலோக அரிமானம் என்றால் என்ன? ஸோ இந்த கொஷின்லாம் வந்து ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மின்முலாம் பூசுதல், மும்மடி கரைசல், இருமடி கரைசல், அதே மாதிரி அதிதெவிட்டிய கரைசல் என்றால் என்ன? உதாரணத்துடன் எழுதுக. நெக்ஸ்ட் வந்து நீர்த்த கரைசல் என்றால் என்ன? ஈரம் உறிஞ்சி சேர்மங்கள் எழுதுக. நீரேற்றம் என்றால் என்ன? ஸோ இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெயினாக மேட்சிட்டு வந்து கொடுத்துருக்கேன். நீரின் அயனி பெருக்கம் அறையிறு, ஒரு கரைசலின் ஹைட்ராக்சில் அயனி செறிவு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். கரிம சேர்மங்கள் என்றால்னா கரிம சேர்ம கரைப்பான்கள் கரையும். நிறைவுற்ற மற்றும் நிறைவுறாத சேர்மங்கள் வேறுபாடுகள் எழுதுக. வளைய சேர்மங்கள் என்றால் என்ன? பல்லின வளைய சேர்மங்கள் என்றால் என்ன? ஓரின வளைய சேர்மங்கள் என்றால் என்ன? கரிம சேர்மங்களின் கார்பன் எந்தெந்த தனிமங்களுடன் பிணைப்பை ஏற்படுத்தியிருக்கிறது? ஐயுப்சி பெயர் என்றால் என்ன? கீழ்கண்ட சேர்மங்களுக்கு செயல் தொகுதி மற்றும் எழுத சொல்லியிருக்காங்க. ஆல்கஹால், கீட்டோன், ஆல்டிகைடு, கார்பாக்சிலிக் ஆசிடு. ஸோ இந்த கொஷினில் இருக்கக்கூடிய கொஷின்லாம் நல்லா பார்த்துருப்போங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இதுலேருந்து கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ இம்பார்ட்டன்ட் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாளை பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின் பேங்கில் இருக்கக்கூடிய கொஷினை நல்லா தரவாக படிச்சுட்டு போங்க. இதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ரெண்டுமே சேர்த்து வந்து கொடுத்துருக்கேன். இதில் அந்த நாகமுலாம் பூசுதல், கேத்தேடு பாதுகாப்பு என்றால் என்ன? ஒருபடித்தான கலவை என்றால் என்ன? நெக்ஸ்ட் வந்து இருமடி கரைசல் உள்ள திரவ கரைசல் உதாரணத்துடன் எழுதுக. கரைப்பான்கள் உள்ள கரைப்பொருள் அளவை பொறுத்து கரைசல்களை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். மீத்தேன் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடு நீரை தருகிறது. வினையினை எவ்வாறு குறிப்பிடுவாய்? ஸோ இந்த கொஷின்லாம் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இதெல்லாம் நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ நாளை வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து நடத்தப்பட இருக்கு. ஸோ அந்த தேர்வை எல்லோரும் சிறப்பாக எழுதணும்னு சொல்லி மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தடுத்து நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருக்கு கீ ஆன்சர் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன். எல்லாம் ஒரு கிளான்ஸ் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து அப்டேட் 1 by 1 அப்டேட் ஆகிட்டு இருக்கும். அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காத கீழே ஒரு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய அப்டேட்லாம் தொடர்ந்து வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இதான் அப்டேட்டு. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் அடுத்தடுத்த அப்டேட் 1 by 1 அப்டேட் ஆகும். இதான் அப்டேட்டு. தேங்க்யூ.